ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு தலைவர் பெயரை கொண்ட திரு க கருணா அவருடைய பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய தேர்தல் காரியாலய திறப்பு விழாவில் நம்முடைய கலந்து கொண்டுள்ள அண்ணாச்சி SPBS மாணிக்கராஜ் அண்ணாச்சி அவர்களே, நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கருணா அவர்களே, தேர்தல் பார்வையாளராக ஓராண்டு காலமாக நம்மிடையே பழகி இங்கே தங்கி இருந்து இப்பொழுது தேர்தல் பணியாற்றி வரும் மதுரை மாவட்டத்தை சார்ந்த அண்ணாச்சி கணேசன் அண்ணாச்சி அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அத்துணை செயல் வீரர்களே, குறிப்பாக திமுக சார்ந்த இங்கே இருக்கிற அத்தனை ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம இன்னும் 19 நாள் இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு 5ஆம் தேதி ஆயிடுச்சு. நமக்கு தேர்தல் நாள் 23, 21ஆம் தேதி மாலை 5 மணியோடு நமக்கு பிரச்சாரம் முடியும். அதனால நல்லா பார்த்தா நமக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு இல்லையா? கரெக்டாக 15 நாள் தான் நம்ம வேலை செய்ய முடியும். அதனால நீங்க உங்களின் சார்பாக இருக்கிற, உங்களை சொன்னா வாக்கு கேட்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் வீடு வீடாக சந்தித்து வாக்குகளை சேகரிப்பது ஒன்றுதான் நம்மளை எல்லா வாக்குகளையும் நம்ம ஒருங்கிணைக்க முடியும். நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சி 5 ஆண்டு கால நல்லாட்சி நடைபெற்றுள்ளது. கிராமப்புறத்துலலாம் கலைஞர் வீடு எல்லாம் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அதுபோல தேர்தல் அறிக்கைகள் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை எல்லாமே 2000 உயர்த்தப்படும் அறிவிச்சிருக்கிறாரு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல கலைஞர் கனவு இல்லமாக நான் அதிக வீடுகள் கட்டி கொடுப்பேன் இருக்காரு. இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழ் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி என்றெல்லாம் திட்டங்கள், பெண்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கேன்னு இருக்காங்கல்ல. என்ன பொருள்லாம் நீங்க வாங்கிக்கலாம், பழைய பொருள் போட்டு வாங்கிக்கலாமா, எல்லாம் வாங்கிக்கலாம், உள்ளூர்லேயே வாங்கிக்கலாம். அரசு எதையும் வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. அந்த ஒரு சிஸ்டத்தையே நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன், உங்களுக்கு வேண்டிய பொருளை உங்களுக்கு பிடிச்ச கடையில் வாங்கிக்கோங்கன்றது அந்த திட்டம். ஆகவே இவ்வாறு நம்முடைய எப்போவுமே மகளிருக்கான திட்டத்தை தருகிற, இளைஞர்களை திட்டத்தை தருகிற தலைவருடைய அந்த சாதனையில சொல்லி வாக்கு கேளுங்கள். வீடு வீடாக நம்ம வாக்கு சேகரிப்பது தான் நமக்கு நலம் பயக்கும். வேட்பாளர் போராடலாம் பின்னாலே போகணுன்றது வேண்டாம். நம்ம நிர்வாகிகள் அந்தந்த ஏரியா ஒன்றியச்செல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, அந்த கூட்டணி கட்சியில் உள்ள ஒன்றியச்செல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. சில நேரம் மாவட்ட செயலாளர் நீங்க போறது ஒன்றும் தப்புல போய்க்கலாம். ஆனால் நம்முடைய அதிக வாகனங்கள் போவது வேட்பாளருக்கு செலவு கணக்கு ஏறிட்டே போகும். அதனால அவர் 3 வாகனம் போனா போதும். நம்ம எல்லாருமே எல்லா ஒன்றியச்சும் அதில் ஏறிக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தந்த ஏரியால எல்லாரும் களப்பணி ஆற்றுங்க, அதுதான் முக்கியம். உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களுடைய நிர்வாகிகள், உங்களால் பயனடைந்தவர்களை நேர போய் பார்த்து அந்த வாக்கை சில நேரம் மதில் மேல் புடையா இருக்கும், இங்க போவோம் அங்க போவான்னு அதை எல்லாம் பேசி உட்கார்ந்து உதயசூரியன் பெற்று தருவதுதான் நம்முடைய செயல்களுடைய கடமையாக இருந்திட வேண்டும் என்று மட்டும் கோரிக்கை வைத்துக்கொண்டு, பிரச்சார பயணத்திலையும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. ஏனென்றால் நமக்கு எப்படி எதுல நெருக்கலான்ற அளவுக்கு மிகவும் நம்முடைய தேர்தல் ஆணையம் மிகவும் கடுமையான ஒரு ரூல் போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கேற்றாற் போல் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுல என்னைய பேர சொல்லல, உன்னைய பேர சொல்ல தயவுசெய்து சொல்லாதீங்க. நம்ம 21 கூட்டணி கட்சி வலிமையான கூட்டணி கட்சி மட்டும்தான் நமக்கு ஆதரவு தந்த அமைப்புகள் நிறைய இருக்காங்க. அதனால ஒரு சில இடத்துல விட்டு போயிடக்கூடாது. அதனால மிக கவனமாக நாங்களும் அந்த பேரை சொல்றது, நிர்வாகி பேர் சொல்றது கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்முடைய செயல் வீரனும் என் பேரை சொல்லப்பா கருணா என்னப்பா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது போர், தேர்தல் காலம் என்பது திருவிழா இல்ல, போர் தான். டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் ஒரு எது. நம்மளுடைய தமிழ்நாட்டை காப்பாற்றிட, நம்முடைய மண்மொழி மானம் காப்பாற்றிட முதலமைச்சர் தளபதியார் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பது காலத்தின் கட்டாயம். அதுக்காக நம்ம அத்துணை பேரும் பணி செய்யணும். நம்முடைய சொந்த வேலையில கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு 15 நாளும் திட்டம் போட்டு, நான் காலையில் அவனை பார்க்குறேன், சாயங்காலம் இவனை பார்க்குறேன்ற மாதிரி உங்க வேலைகளை செய்து கொண்டே இருங்க. அப்புறம் ஒரு நாள் வேட்பாளர் பார்க்கும்போது பாப்பா நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்றதை நம்ம தெரியப்படுத்திக்கலாம். ஆகவே நம்ம வேட்பாளர் அதுதான் சொல்லியிருக்கோம். எல்லாருக்காக வேலை செய்யணும், மக்களுக்கு, அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காக மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள் என்பதை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஓட்டு நம்ம மக்களை வீடு வீடா சந்திக்கணும். பிரச்சார பயணம் போறாருன்னா வேட்பாளர் அன்னைக்கு பிரச்சார பயணத்துல ஒரு 500 வேட்பாளரை பார்க்கணும், மன்னிக்கணும், வாக்காளரை பார்க்கணும். அதற்கு நம்ம இடைஞ்சல் பண்ணாதபடி நம்ம ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர். அதனால காலையில டவுனு
மாலையில் ரூரல் கிராமன்ற மாதிரி அவங்க பயணம் போட்டு எப்படி கூட்டணி கட்சிக்கு எல்லாம் தகவல் சொல்லிடுவாங்க, எந்தெந்த தேதியில் எங்கெங்கே போகிறாங்க. நீங்கள் நம்முடைய எங்கெங்கே ஏரியாவில் நம்ம ஆதரவான வட்டத்தில் எங்கே இருக்காங்க அங்கங்கே தகவல் சொல்லிட்டீங்கன்னா நம்முடைய திமுக செயல் வீரரோடு இணைந்து செயல்படுவதற்கு உங்களுடைய செயல் வீரர்களையும் நீங்கள் கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பேசி விடுங்கள் என்பதை மட்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, உச்சி வெயில் உள்ளே உட்கார முடியல, அதனால் ஸ்கிரீனெல்லாம் மாற்றி அமைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அனைவருக்கும் வருகிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம அத்தனை பேரும் களப்பணி ஆற்றுவோம். களப்பணி தான் மிக முக்கியமான பணி. இன்னும் நம்முடைய களப்பணி ஆற்றி வாக்களை சேகரிப்போம், சாதனைகளை சொல்லி வாக்களை சேகரிப்போம். நம்முடைய முதலமைச்சருடைய காலடியில் கோயில்பட்டி தொகுதியை வென்றெடுத்து கொண்டு போய் நம்ம எல்லாம் சமர்ப்பிக்கணும். கருணா அவர்களுக்கு உதயசூரன் நிலத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மரியாதைக்குரிய நம்ம அமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி நமது வெற்றி வேட்பாளர் கருணாநிதி அவர்களை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி 10-30 நேரம் வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய கழகத்தில் இணைத்துக் கொள்ள பிற கட்சிகளை சார்ந்த இளைஞர்களும் தமிழ் நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. டிடிவி கிளைச்செயலர் நம்முடைய தெற்கு திட்டங்களும் மற்றும் பாண்டவர் மங்கலம் சுப்பிரமணியபுரம் கிராமங்களை சார்ந்த திரு டிடிவி கிளைச்செயலர் ரவிக்குமார் உள்ளிட்ட அவரோடு இணைந்த தம்பிமார்கள், அதுபோல தமிழக முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைச்செயலர் குமார், கிளைச்செயலர் மங்களராஜ், கிளைச்செயலர் மகேந்திரன், புதிய தலைமுறை கட்சியை சார்ந்த கிளைச்செயலர் திருமதி காயத்ரி, விஜி, மாகாண பிரசிடென்ட் உள்ளிட்ட 83 பேர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை கூறி அவங்க வரட்டும். நம்முடைய சுபாஷ் பில்டர் சண்முகராஜ் அவர்களோடு அவருடைய ஏற்பாட்டில் இந்த தம்பிமார்கள்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க, எல்லாம் இணைந்து செயல்படுவோம். எல்லாருமே இணைந்து மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக பணியாற்றுவோம் என்று கூறுகிறேன். வருக, நன்றி, வணக்கம். லாஸ்ட் எடுத்துடா மொத்தமாக லாஸ்ட் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.